வெல்கம் பேக் டு ஒரு கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ். ஸோ டம்னைல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ 100 USDT வச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு $5,000 to $10,000 வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். ஸோ உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ நிறைய அமௌண்ட் நீங்கள் வச்சிருக்கணும், ஸோ நிறைய வால்யூம் கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அண்ட் தென் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஏர்ட்ராப்புக்கு வந்து நீங்கள் 100% எலிஜிபிள் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வீடியோ. ஸோ ஸ்டார்க்நெட் ஏர்ட்ராப்பில் நீங்கள் இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் தென் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க் வந்து பண்ணீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்க்நெட் ஏர்ட்ராப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிடலாம். அண்ட் தென் செகண்ட் வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிகே சிங்க்கும் போடுறேன். அண்ட் தென் வந்து அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக வந்து எதெல்லாம் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $30 to $40 வச்சு எப்படி பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இந்த வீடியோவோட மோட்டோவே. ஸோ நீங்கள் வந்து அதிக டாலர் வச்சு யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு $30 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் கொண்டு வந்துட்டு ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு எப்படி கிரைண்ட் பண்ணுறது, ஸோ டிரான்சாக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன் ஜிகே இவிஎம் போட்டிருப்போம். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க. ஸோ கம்மி ஒரு $20 $30 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜரை மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கிரைண்டிங்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இது இயர்லி ஸ்டேஜில் இருக்க ஒரு ஏர்ட்ராப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராவோ ஸ்மார்ட் வேலட் சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணி அந்த வேலட்டும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து போட்டோடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே ரிமூவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். சேம் வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். என்னோட கர்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிராவோ ஸ்மார்ட் வேலட் சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே அந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வேலட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இல்லைனா வந்து கிரியேட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கிரியேட்டும் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. லேயர் ஸ்வாப்பாக இருக்கட்டும், ஆர்பிட்டராக இருக்கட்டும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ட்ராப்பில் எலிஜிபிள் ஆகுனா அவங்களோட அஃபிஷியல் பிரிட்ஜை ஒரு டைமாவது யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு டைமாவது யூஸ் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி தரும். பட் நம்ம எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ ஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சில பேர் நான் வந்து அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும்னா, ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டார்கேட்டோட அஃபிஷியல் இதுதான். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் எத்திரியம் வேலட்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் எத்திரியம் வேலட் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் மெட்டாமாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஸோ மெட்டாமாஸ்க் கொடுத்துட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ மெட்டாமாஸ்க் வேலட் வந்து கனெக்ட் ஆகிடும். அண்ட் தென் ஸ்டார்க்நெட் வேலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கனெக்ட் ஸ்டார்க்நெட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராவோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிராவோஸ் கிளிக் பண்ணிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்ரூவ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ இது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்திரியம் மெயின் நெட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் டோக்கன்ஸ் வந்து வச்சிருக்கணும். விச் மீன்ஸ் வந்து ஒரு $30 $40 வந்து ஒரு டோக்கன்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்திரியம் மெயின் நெட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்க்நெட் எத்திரியம்கா மாறிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பிரிட்ஜ். ஸோ இதை பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து 0.01 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து $18 வந்து வரும். ஸோ அந்த $18 வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபீஸும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ஆகும். ஸோ நான் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கேட்குதுன்னு சொல்லிட்டு ரஃபாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ காமிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா $12 வந்து ஃபீஸ் காமிக்குது. ஸோ நீங்கள் அஃபிஷியல் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னா ஸோ இந்த $12 வந்து செலவு பண்ணி ஆகணும். பட் வந்து ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து $6 to $7 வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிடும். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க நான் வந்து இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்டெப் 1. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை பண்ணணும்னா ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் மெயின் நெட்ல இருந்து ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்நெட் எத்திரியமா வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா அஃபிஷியல் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு ஆகிடும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து பண்ணலை. ஸோ ஆல்ரெடி வந்து பண்ணியாச்சு. ஸோ வேணுன்றவங்க வந்து இதை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து $12 செலவாகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து ப்ரோ எனக்கு வந்து $12 இல்லை ப்ரோ, நான் வந்து வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் அண்ட் தென் லேயர் ஸ்வாப் இருக்கும். ஸோ ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேயர் ஸ்வாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சில டைம் வந்து ஆர்பிட்டரில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்வாப் தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீயும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் லேயர் ஸ்வாப் கிளிக் பண்ணி பை டோக்கன்ஸ் now கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து ஃப்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பைனான்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைனான்ஸ்ல இருக்க எத்திரியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்க்நெட்டுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ ஸ்டார்க்நெட்ல டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டூல வந்து ஸ்டார்க்நெட்னே வந்து மாற்றிடுங்க. ஸோ மாற்றிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ல வந்து பைனான்ஸ் இருக்கணும். அந்த டூல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்நெட் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.02 ஏன் வந்து நான் 0.02ன்னு சொல்றேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு $30 வந்து கொண்டு வந்துருங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம $100 ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. இந்த ஏர்ட்ராப்புக்கு ஒரு $30 to $35 தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸோ 0.02 எத்திரியம்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு $34 வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்க்நெட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிராவோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. ஸோ போயிட்ட பேர் இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இந்த ஸ்டார்க்நெட் அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஜஸ்ட் இங்கே கீழே செலக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்க்நெட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல போட்டுரும். ஸோ அகைன் வந்து சொல்கிறேன் ஃப்ரம்ல வந்து பைனான்ஸ் போட்டுக்கணும். டூல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்நெட்னு போட்டுட்டு 0.02ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 0.02னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு $35 கிட்ட ரேஞ்சுக்கு வரும். அண்ட் தென் வந்து டூ ஸ்டார்க்நெட் அட்ரஸ்னா ஸோ பிராவோஸ் வேலெட்டுக்கு வந்து போங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து காப்பி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். ஸோ வி ஜெகன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் நவுன்னு இருக்கும். ஸோ ஸ்வாப் நவுன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஐஎம் தி ஓனர் ஆஃப் தி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இதை வந்து ஆன் பண்ணிட்டு ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமில்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பி பண்ணிட்டு உங்களோட பைனான்ஸ் வேலெட்டுக்கு வந்து போய்க்கணும். ஸோ உங்களோட பைனான்ஸ் வேலெட்டுக்கு வந்து போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ எத்திரியம் வாங்கிக்கணும். ஒரு $30 to $35 வந்து எத்திரியம் வாங்கிட்டு வித்ரா வந்து போடணும். வித்ரா போடுற இடத்துல இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா போட்டுட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வைக்கணும். எத்திரியம் வச்சிங்கன்னா வராது. ஸோ அகைன் சொல்கிறேன் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வைக்கிறோம். ஸோ பிஎஸ்சி நெட்ஒர்க்கில் வந்து மாற்றிடணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸும் வந்து ஒரு $1 தான் வந்து போகும். ஏன்னா நீங்கள் எத்திரியம்ல பண்ணலை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து பைனான்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா லேயர் ஷாப்பில் வந்து ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைனான்ஸ் தான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பைனான்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்நெட்டுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எத்திரியம் நார்மலாக நீங்கள் ஸ்பாட் வேலெட்டில் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு $30 to $40 வந்து வாங்கிக்கோங்க. ஸோ $30 to $40 வாங்கிட்ட பேர் வித்ரா செஷன் வந்துட்ட பேர் காயினில் வந்து எத்திரியம் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேயர் இங்கே டெபாசிட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கும் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஸோ இதுக்கு ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், $0.1 இருக்கும். பட் ஆனால் லேயர் ஷாப்பில் மாற்றி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு $1 to $1.5 வந்து போகும். ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் 0.02ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஏன் 0.02ன்னு சொல்லிட்டு போடணும்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.02 தான் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ 0.02ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஸோ வித்ரா வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஓடிபிலாம் போட்டிங்கன்னா பைனான்ஸ்லேருந்து வித்ரா ஆகிடும். ஸோ பைனான்ஸ்லேருந்து வித்ரா ஆகிட்ட பேர் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிட் தி ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து போட்டிருப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல். ஸோ வித்ரா போட்டுட்டு ஐ டிட் தி ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டார்க்நெட்டுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த $30 வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிவிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக இப்படி தான் வந்து டெபாசிட் பண்ணேன். ஸோ $30 வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த $30 டெபாசிட் ஆகிட்ட பேர் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ 4 ஸ்டெப் பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்கள் ஏர்ட்ராப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மை ஸ்வாப் அண்ட் தென் 10K ஸ்வாப் அண்ட் தென் ஜேடி ஸ்வாப் இது மூணுத்துக்கும் லிங்க் வந்து லைனாக இருக்கும். ஸோ ஒன்றும் வந்து போய் டேரெக்டாக பண்ணிடலாம். ஸோ மூணுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஸ்வாப்
ஸ்வாப் டோக்கன்ல காலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து $2 வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைவா பண்ணா எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும். விச் மீன்ஸ் வீடியோ மேக் பண்றதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதை வந்து பண்ணி காமிக்கலான்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ஸ்வாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் $2 தான் வந்து பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸ் வந்து 3 இருக்கும். மை ஸ்வாப், 10K ஸ்வாப் அண்ட் தென் ஜேடி ஸ்வாப்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து 10K ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 10K ஸ்வாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்வாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா $0.8 ஆகும். ஸோ 80 சென்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலெட் வந்து ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட அகைன் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல கனெக்ட்னு இருக்கும், பிராவோஸ் அண்ட் தென் அர்ஜென்டெக்ஸ்னு இருக்கும். பிராவோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிராவோஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்திரியம் வந்து டிஃபால்ட்டா மேலே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டிசின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூஎஸ்டின்னு கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் லோட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.0010. ஸோ இவ்வளோ டோக்கன்ஸ் தான் நீங்கள் ஸ்வாப் பண்ண போறீங்க. நீங்கள் ஸ்வாப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து கேட்டுட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபீஸ் வரும், கிட்டத்தட்ட 0.63 ஃபீஸ் வரும். ஸோ இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் அஃபிஷியல் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜே பண்ணல, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லேயர் ஸ்வாப் வச்சு கொண்டு வரேன்னா நீங்கள் $34 வந்து உள்ள பிராவோஸ் வேலெட்ல கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா $2 வந்து ஃபீஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அரௌண்ட் ஒரு $0.63 தான் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்வாப்புக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இது இந்த டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது மினிமம் எடுக்கும். ஏன்னா ஸ்டார்க்நெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ வந்து லேட் ஆகும் கொஞ்சம் வரத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் $0.63 வந்து ஃபீஸ் யூஸ் பண்ணிட்டீங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஜேடி ஸ்வாப்னு இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வாப் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லான்ச் ஆப் வந்து சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ சேம் இதை கொடுத்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெண்டிங்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடித்தேன் ஒரு $2. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது லேட் ஆகும் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சீக்கிரம் போடணும்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக எப்படி ப்ரொசீஜர்னு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஒரு ஸ்வாப் வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி ஸ்வாப் வந்துருங்க. சேம் வந்து கீழே இங்கே செலக்ட் டோக்கனில் யூஎஸ்டிசின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா $2 கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எத்திரியம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபெச்சிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச்சிங் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இது பெண்டிங்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். இல்லைனா நீங்கள் டிஃபால்ட்டாக 0.0010ன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற யூஎஸ்டிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா சேம் வந்து நீங்கள் ஸ்வாப் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.001க்கு வந்து எனக்கு 1.81ன்றது வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஸ்வாப்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஸ்வாப்னு கொடுக்குற பேர் எனக்கு கன்ஃபார்ம் ஸ்வாப்னு கேட்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவர்ஸ்லேருந்து பாப்பப் வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ செலவு பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்ட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு ஒரு 50 to 70 சென்ட் ரேஞ்சுக்கு வரும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்க்நெட் ஏர்ட்ராப்புக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட $1.50 ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்பெண்ட் பண்ணிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் வந்து 0.60. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1.2 வந்து ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வந்து கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மை ஸ்வாப்பு. ஸோ மொத்தம் வந்து 3 ஸ்வாப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 ஸ்வாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா $2 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து ETH அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா USDCன்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்ட பேர் சேம் $2 கொடுத்துட்டு ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஜேடி ஸ்வாப் அண்ட் தென் 10K ஸ்வாப்பில் என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ மூணுத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராவோஸ் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்வாப் டோக்கன் சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் தான் கம்ப்ளீட் ஆகிடும். மொத்தம் நம்ம 3 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி. ஸோ 3 வந்து பண்ணிட்டோம். ஸோ 3 பண்ணிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டோக்கன் வந்து மின்ட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். மின்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வேலட் வந்து நான் டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வேலட் நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அகைன் கனெக்ட் வேலட் கொடுத்துட்டு பேர் பிராவோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ரூவ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்ரூவ் கொடுத்துட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்ன்னு இருக்கும். ஸோ இங்கே அந்த இடத்துல மின்ட்ன்னு போட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த பிக் வந்து போட்ட பேர் நான் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டினே போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து டிசியூன்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்ட் ஏதாவதுன்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். எஜுகேஷன் சொல்லிட்டு போட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ஒன்றும் வேணாம். ஜஸ்ட் மின்ட்ன்னு வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பாப்அப் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்அப் மெசேஜில் வந்துடுச்சு. ஸோ மின்ட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $0.69 வந்துச்சு. ஸோ நம்ம பண்ண 4வது டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 0.7. ஸோ மொத்தம் வந்து 4 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம். ஃபீஸ் வந்து $2.8 வந்து செலவு பண்ணிட்டோம். ஸோ 4 டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை தாண்டி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்நெட்டில் டொமைன் வாங்கணும். டொமைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிராவோஸ் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மேலே பேர் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெகன் ஸ்டார்க்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டொமைன் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 வந்து செலவு பண்ணணும். ஸோ நான் வந்து $30 இன்ஸ்டால் பண்ணேன். எப்படி ப்ரோ இப்போ $12 தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டொமைனுக்கு வந்து நான் $10 வந்து செலவு பண்ணிட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் அதையும் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்க்நெட் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து காமிக்குது. ஸோ இந்த இடத்துல கனெக்ட் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. பிராவோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூசர் நேமில் ஏதாவது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச நேம் வந்து கெவின் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். கெவின் போட்டு நான் வந்து சர்ச் வந்து பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ நான் இப்போ வேறு நேம் தான் ஏதாவது கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதே கெவின் எம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கெவின் எம்னு கொடுத்துட்டுனா எனக்கு வந்து அவைலபிளாக சொல்லிட்டு அவைலபிள் காமிச்சிடும். ஸோ இந்த இடத்துல 3 இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் 1 இயர் கொடுத்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.009 வந்து காமிக்கும் ETH. ஸோ 0.009 ETHனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $9 வந்து வரும். $9 to $10 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் இனஃப் ETHன்னு வருது. பிகாஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டார்க்நெட் டொமைன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஜெகன்ன்ற பேரில் என்கிட்ட வந்து $30 ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போவும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் $30 வர்த் டோக்கன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்ட் கொடுத்தீங்கன்னா விச் மீன்ஸ் வந்து டொமைன் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமைனும் வந்து ஒரு 36 மினிட்ஸில் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ எனக்கு கிரியேட் ஆகிட்ட பேர் தான் இந்த இடத்துல நீங்கள் டொமைன் ஐடென்டிட்டிஸ்ன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஜெகன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ வந்துட்ட பேர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டில் அண்ட் தென் இந்த டிஸ்கார்டு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஹப் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்க்கும் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டோம். ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2.8 செலவு பண்ணோம். அண்ட் தென் இந்த டொமைன் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $12 வந்து செலவு பண்ணும். மொத்தம் வந்து இந்த ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு $14.8 வந்து செலவு பண்ணிட்டோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பிரிட்ஜில் யாரும் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. காசு இருக்கவங்க மட்டும் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு $15 வந்து இனிஷியலாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு $30 செலவு பண்ணி மொத்தம் ஒரு 6 to 7 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணணும். ஸோ வீக்லி கிரைண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சேம் வந்து ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டு ஒரு 10 டிரான்சாக்ஷன் வாக்கில் வந்து கொண்டு வந்துருங்க. வீக்லி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு $30 வச்சு தான் பண்ண போறீங்க. இல்லை ப்ரோ நான் அப்படியே $100 வச்சு பண்ண போறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்ட்ராப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து 2023ல இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $100 வச்சு கவர் பண்ண போகிறோம். இதில் இந்த ஏர்ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $35 வந்து செலவு பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏர்ட்ராப்போட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வைண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோஸ் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்டென்ஷனில். அண்ட் தென் வேலெட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பைசா உள்ளவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ETH நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ஸோ ETH இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டார்க்நெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு ஸோ எத்தீரியம் மெயின்நெட்ல இருந்து ஸ்டார்க்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லைன்றவங்க டேரெக்டாக வந்து பிராவோஸ் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டெபாசிட்னு இருக்கும். இந்த இடத்துல லேயர் ஸ்வாப்னு கொடுத்தீங்கன்னா ஸோ லேயர் ஸ்வாப்பில் பைனான்ஸ்லேருந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதை தாண்டி 3 ஸ்வாப் வந்து பண்ணோம். அண்ட் தென் வந்து மின்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்க்நெட் ஐடியும் கிரியேட் பண்ணியாச்சு.
ஸோ இதான் கைஸ் அப்டேட்டட். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க் வந்து இருந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் போடுறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். அண்ட் தென் வீக்லி கிரைண்டிங் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் இந்த ஏர்ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.